Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அரசு இந்திய வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் முழுமையான காஷ்மீரை உள்ளடக்கிய இந்திய வரைபடத்தை அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரை முழுமையாக உள்ளடக்கிய வரைபடம் வெளியிடப்பட்டதால் பாகிஸ்தான் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன் வணக்கம். தற்போது இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டு இருக்கிறதா ஒப்பந்தமும் செஞ்சிருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரையும் சேர்த்து அமெரிக்கா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை பாகிஸ்தான்ல ஏற்படுத்தும்? வணக்கம் ராகப்பிரியா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருடைய தலைமையிலான மத்திய பாஜக அரசுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா கடந்த காலங்கள்ல உலக போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா எந்த நாட்டுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் மத்தியஸ்தம் பண்றது நாங்க தான் அப்படின்னு வருவாங்க. இந்த முறையும் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்தப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே அது போல பேசினார். ஆனா நம்ம அந்த மத்தியஸ்தத்தை விரும்பல. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில யாரும் தலையிடுறத நாங்க அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவும் சொல்லிட்டோம். இதற்கு முன்பு அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்த பார்வையும் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது இப்ப பார்க்கிற பார்வையும் வேறு வேறாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் காஷ்மீரோட ஒரு பகுதி பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற மாதிரியும் மீதி பகுதி தான் இந்திய வரைபடத்துடன் இருக்கிற மாதிரியும் தான் மேப்பை வெளியிடுவாங்க. நமக்கே தெரியும் POK அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம வரைபடத்துல இருக்காது. ஆனா இந்த முறை மொத்த ஜம்மு காஷ்மீரும் இந்திய வரைபடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்கா. உலக வல்லரசான அமெரிக்கா தான் இதை வெளியிட்டிருக்கிறது. இதனால் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய முழு ஆதரவு நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா வலிமையான ஒரு தலைமையை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறதுனாலையும் பொருளாதாரத்துல பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காரணத்தாலையும் இந்தியாவுக்கு அதை என்டாஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வளர்ந்த நாடுகளோடு இந்தியா ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறதுல ஏதாவது இழுபறி நீடிக்குது இல்ல உடனே சைன் ஆகல அப்படின்னா அந்த நாடுகள் பாகிஸ்தானை ஆதரிச்சிருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்கா நம்ம ஒத்துக்கலன்னா பாகிஸ்தான் ஆதரிச்சு அவங்க மூலமா நமக்கு தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சீனா மூலமா தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல இலங்கையில அவங்க மூலமாவும் நமக்கு சிக்கல் வரும் அப்படின்லாம் பேசுவாங்க. அதாவது வல்லரசு நாடுகள் இவங்களெல்லாம் பயன்படுத்தி இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு பேசப்படும். ஆனா இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவே ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத ஒரு உறுதியா சொல்ற மாதிரி தான் இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும்போது வர்த்தக ரீதியாக மட்டும் இந்த ஒப்பந்தம் பலன் தரல, டிப்ளமேட்டிக்கா அதாவது ராஜதந்திர ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, உலக அரங்குல இனி இந்தியா தவிர்க்க முடியாத சக்தி. மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்தியா நிச்சயம் சீக்கிரமே வல்லரசாக மாறிவிடும் அப்படிங்கிறத ஏற்கனவே இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கறதுதான் இந்த மேப்பினுடைய வெளிப்பாடுன்னு புவிசார் அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.